ரைட், நாங்கள் இரண்டாவது ப்ரோக்ராமை பார்ப்போம். ஏதாவது டவுட்னா கேட்டுக்கொள்ளுங்க. ரைட், நான் சொன்னேன் வேரியபிள் நாங்கள் டிஃபைன் பண்ணுறதுக்கு வார் அப்படின்னு சொல்லுவோம். வேரியபிள் மாறி அவை ரெண்டு மாறிகள் குறிக்கப்பட்டு ஐன்ற ஒரு மாறி எக்ஸ்ன்றதும் ஒரு மாறி, இரண்டு மாறிகள் இங்கே வந்துட்டு டிஃபைன் பண்ணப்பட்டு. இன்டீஜர்ன்றது என்ன? இது இன்டீஜர் இன்டீஜர்னால் இது ஒரு தரவு வகை, டேட்டா டைப், தரவு வகை. அதாவது முழு எண்கள், அதாவது நிறை எண்களை நாங்கள் வகை குறிக்கிறதுக்கான தரவு வகை தான் இன்டீஜர். என்ன அது இன்டீஜர்ன்றது வந்துட்டு ஒரு நிறை எண்களை வகை குறிப்பதற்கான ஒரு தரவு வகை. அதாவது வந்துட்டு 5 என்று வரலாம், அல்லது 10. அப்போ இதெல்லாமே நிறை எண்கள், அதாவது தசம் வராத தசம் வராத எண்கள், அதாவது முழு எண்கள் அல்லது நிறை எண்களை வகை குறிக்கிறதுக்கான தரவு வகை தான் இன்டீஜர். வேற என்ன தரவு வகை தெரியுமா உங்களுக்கு? இன்டீஜர் ஒரு தரவு வகை இருக்கு பெஸ்கேர்ல. வேற பூலியன். பூலியன் ஒன்று இருக்குதானே, அது பூலியன். பூலியன்ன்றது வந்துட்டு ட்ரூ அல்லது ஃபால்ஸ் நாங்கள் வகை இரண்டு பெருமானங்கள் வகை குறிக்கிறது பயன்படுத்திடும். என்ன வேற? ஸ்ட்ரிங். ஸ்ட்ரிங் இருக்குது. ஸ்ட்ரிங் தரவு வகைன்றது வந்துட்டு நீங்கள் என்ன பெருமானமும் அதில் கொடுக்கலாம். எழுத்துகள் வரலாம், இலக்கங்கள் வரலாம், அல்லது எழுத்தும் இலக்கமும் கலந்து வரலாம், குறியீடுகள் வரலாம். இப்போ சகல விதமான டேட்டாவையும் அதில் நீங்கள் இன்புட் பண்ணலாம். அப்படின்றது தான் ஸ்ட்ரிங். சரிதானே? பொதுவாக முகவரி, பெயர், என்ன அட்ரஸ், அது எல்லாமே ஸ்ட்ரிங்காக வரும். பூலியன் வந்துட்டு ஆனா பெண்ணா அப்படின்னு கேட்டால் நீங்கள் ட்ரூவா ஃபால்ஸா அப்படின்னு சொல்றதுக்கு நீங்கள் பூலியனை பயன்படுத்தலாம். இன்டீஜர்ன்றது வந்துட்டு வயது வகை குறிக்கிறதுக்கு நாங்கள் இன்டீஜர் பயன்படுத்த இயலும். என்ன அல்லது மார்க்ஸை வகை குறிக்கிறதுக்கும் இன்டீஜர் பயன்படுத்த இயலும். முழு எண்கள், நிறைய எண்கள், தசத்தில் வரக்கூடாது. வேற என்ன தர வகை இருக்குது? சார்னு ஒன்று இருக்குது. சார்ன்றது வந்துட்டு ஒரு எழுத்தை மட்டும் வகை குறிக்கிறது, ஒரு கேரக்டர் மட்டும் வகை குறிக்கிறதுக்கு தான் சார் பயன்படுத்தலாம். நிறைய கேரக்டர் வருமாக இருந்தால் அது ஸ்ட்ரிங்க்கு வரும். இப்போ ரிசல்ட்ஸ்ன்னு சொல்கிறோம். என்ன ஏ ரிசல்ட்ஸ் ஏயா பியா சியான்றது ஒரு எழுத்து தான் வருது. இது வந்து சாருக்குள்ள வரும். வேற வேற என்ன டேட்டா டைப்? ரியல் ஒரு டேட்டா டைப் இருக்குது. என்ன அப்போ ரியல் டேட்டா டைப்ன்றது தசம் வரக்கூடியது, அதாவது சராசரி. அப்போ எண்கள் தான், எண் சார் தரவு தான் இன்டீஜரும் ரியலும். இது வந்துட்டு நிறைய எண்கள், இது வந்துட்டு மெய் எண்கள் அப்படின்னு சொல்லுவோம். தசம் வரக்கூடிய எண்கள், சராசரி எல்லாம் ரியலுக்குள்ள வரும். இப்போ இதுகள் தான் தரவு வகையாக இருக்குது. அப்போ இங்க வந்துட்டு எக்ஸும் ஐயும் சொல்லப்பட்டிருக்குது. ரெண்டுமே இன்டீஜர், நிறைய எண் தரவு வகையில தான் இருக்குதான். அதே நேரம் ஐட பெருமானம் சொல்லப்பட்டில்லை. எக்ஸ்ட பெருமானம் 5ன்னு சொல்லி பெருமானமும் கொடுக்கப்பட்டிருக்கு. எக்ஸுக்கு பெருமானம் 5ஆகவும் கொடுக்கப்பட்டிருக்குது, ஐக்கு பெருமானம் கொடுத்தில்லை. பிகின் எண்ட்னு சொல்லப்பட்டிருக்கு. ஐட பெருமானம் ஃபோர் லூப்ல சொல்லப்பட்டிருக்கு. ஐ வந்துட்டு 1 to x, எக்ஸ்ட்ரா பெருமானம் அப்ப 5. என்ன ஐட பெருமானங்களாக என்னென்ன பெருமானங்கள் எடுக்கும்? அப்ப 1 to 5 என்றால் 1ல இருந்து 5 வரையான பெருமானங்கள் எடுக்க போகுது. என்ன அவ எத்தனை முறை லூப் ரன் ஆக போகுது? அப்ப 5 தடவை. 5 தடவை லூப் ரன் ஆக போகுது. ரைட், அப்ப 5 முறை இது நடக்க போகுது. முதலாவது ஐட பெருமானமாக 1 எடுத்துட்டு வந்துட்டு இந்த லூப் ரன் ஆகும். திரும்ப ஐட பெருமானமாக 2 எடுத்துட்டு வரும், அப்புறம் 3 எடுத்துட்டு வரும், 4 எடுத்துட்டு வரும், 5 எடுத்துட்டு வரும். அப்படித்தான் இந்த லூப் ரன் ஆகும். முதலாவது ஐட பெருமானம் 1. என்ன முதலாவது ஐட பெருமானம் 1 எடுத்துட்டு தான் லூப்புக்குள்ள வருது. இப்ப ஐட பெருமானமாக எடுக்க போறது 1, 2, 3, 4, 5. இந்த 5 பெருமானமும் ஐட பெருமானமாக எடுக்க போறோம். ஏன்னா 1 to 5 சொல்லுவாரு. முதலாவது ஐக்கு பெருமானமாக 1 எடுத்துட்டு வரும். ஐட பெருமானம் 1ஆக இருந்தால் மோடுனால் உங்களுக்கு தெரியும், மீதி. என பிரிக்கும் போது வர மீதி. 1 நாங்க 2ஆல பிரிக்கும் போது மீதி 0 வருமா? மீதி 0 வருமா? இரட்டை எண்களை 2ஆல பிரித்தால் மட்டும்தான் மீதி 0 வரும். என ஒற்றை எண்களை 2ஆல பிரிக்கும் போது மீதி 0 வருமா? வராது. ஆக 1 2ஆல பிரிக்கும் போது மீதி 0 வராது. ஆக வந்தால்தான் இது வந்துட்டு வேலை செய்யும். இஃப்க்குள்ள நாங்க இஃப்ன்றது வந்து நிபந்தனை, என தெரிவு. லூப்புக்குள்ள மீள் செயலுக்குள்ள தெரிவு வரப்பட்டு. ஆகவே இந்த இஃப்க்குள்ள இருக்கிற அந்த நிபந்தனை உண்மையாக இருந்தால்தான் இஃப்க்குள்ள இருக்கிற அந்த ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகும், நடைபெறும். ஆகவே இது வந்துட்டு
உண்மை இல்லை, ஆகவே ஒன்றுக்கு இது உண்மை இல்லை, ஆகவே வந்துட்டு ரைட் வந்துட்டு வேலை செய்யாது. இரண்டுக்கு உண்மை என்ன, இரண்டு எடுத்துட்டு வரோம், இரண்டை இரண்டால பிரிக்கும் போது மீதி பூஜ்ஜியம் வருது, ஆகவே அந்த ஐ வந்துட்டு இரண்டு தானே, அவை இரண்டு வந்துட்டு வெளியீடாக வருது. மூன்று வெளியீடாக வருமா, மூணை இரண்டால பிரிக்கும் போது மீதி பூஜ்ஜியம் வராது, ஆகவே ரைட் வேலை செய்யாது. இப்ப நான்கு இரண்டால பிரிக்கும் போது மீதி பூஜ்ஜியம் வரும், ஆகவே அந்த நான்கு என்ன செய்யுது, வெளியீடு ரைட் என்றால் பக்கத்து பக்கத்து வரும் என்ன, ரைட் எல்ல தான் கீழே கீழே வரும், ஆகவே 4 வரும். 5 இரண்டால பிரிக்கும் போது மீதி பூஜ்ஜியமானு பார்க்கும், பூஜ்ஜியம் இல்லை, ஆகவே ரைட் வேலை செய்யாது. இரண்டும் நான்கும் மட்டும்தான் வெளியீடாக வரும். இரண்டால பிரிக்கும் போது மீதி பூஜ்ஜியம் வருது, இரண்டும் நான்கு. கிளியரா? ஓகே, மூன்றாவது ப்ரோக்ராமை பார்ப்போம். அதுவும் பெஸ்கல் ப்ரோக்ராம் தரப்பட்டிருக்குது. இங்க நிபந்தனை தான் தெரிவு தான் தரப்பட்டிருக்கு. அவ இஃப் எல்ஸ் என்றால் இஃப் உண்மையாக இருந்தால் இஃப்க்குள்ள இருக்கிறது நடக்கும். அப்ப இஃப் உண்மை இல்லாட்டித்தான் எல்ஸ் நடக்கும். அவ இந்த இஃபினுடைய எல்ஸ் தான் இது. இந்த எல்ஸுக்குள்ள இன்னொரு இஃப் எல்ஸ் இருக்கு, இந்த இஃபினுடைய எல்ஸ் இது. இந்த எல்ஸுக்குள்ள இன்னொரு இஃப் எல்ஸ் இருக்கு, இந்த இஃபினுடைய எல்ஸ் இதாக இருக்கு. இப்ப இந்த இஃப் எல்ஸ்ல இஃப் எல்ஸ் வரும்போது இஃப் வேலை செய்யும் அல்லது எல்ஸ் வேலை செய்யும், ரெண்டுல ஒன்று தான் வேலை செய்யும். இஃப் வேலை செய்தால் எல்ஸ் வேலை செய்யாது, சரிதானே? இஃப் வேலை செய்யாட்டித்தான் எல்ஸ் வந்துட்டு வேலை செய்யும். கிளியர் தானே? அது உதாரணமாக இந்த இஃப் உண்மை என்று சொன்னேன், நான் உதாரணம் சொன்னேன். இந்த இஃப் உண்மையாக இருந்தால் இந்த ரைட் ஹேண்ட் வேலை செய்யும். ஆகவே இந்த இஃப் உண்மையாக இருந்தால் இந்த எல்ஸ் வேலை செய்யாது. இந்த எல்ஸ் வேலை செய்யாட்டி இவ்வளவுமே வேலை செய்யாது. இந்த எல்ஸுக்குள்ள தானே இவ்வளவு இருக்குது, இவ்வளவு வேலை செய்யாது. இந்த இஃப் உண்மை இல்லாட்டி இது வந்துட்டு இது வேலை செய்ய போறது. இந்த இது உண்மை இல்லாட்டி தான் இந்த எல்ஸ் வேலை செய்யும். ரைட், அதுதான் அந்த இஃப் எல்ஸினுடைய ரைட். இப்போ நாங்கள் நிபந்தனையை செக் பண்ணி பார்ப்போம். இப்போ வெளியினுடைய பெருமானம் அவங்க சொல்லிக்கிறாங்க. வெளிவின் பெருமானம் முதலாக 26 எடுத்துட்டு ஒரு வெளியீட்டு எடுக்கட்டாம், 20 எடுத்துட்டு ஒரு வெளியீட்டு எடுக்கட்டாம். இப்போ முதலாவது வெளிவின் பெருமானம் 26 எடுக்க சொல்லியிருக்காங்க. ஆகவே வெளிவின் பெருமானம் 26 எடுக்கும். இப்போ இந்த இஃபினுடைய நிபந்தனை பார்த்தோம்னா 26 30 விட பெரியதுன்னு சொல்றாங்க. உண்மையா பொய்யா? 26 பெரிது அல்லது சமன் 30? பொய். ஆகவே இந்த இஃப் வேலை செய்யுமா? வேலை செய்யாது. ஆகவே வேலை செய்ய போறது எல்ஸ். ஆகவே எல்ஸ் வேலை செய்யும். ஆகவே இந்த ஹொட்ன்றது வெளியீடாக வராது, என்றால் இது பொய். இஃப் வந்துட்டு பொய். அவை எல்ஸுக்குள்ள போறோம். எல்ஸுக்குள்ள போய் பார்த்தோம்னா இன்னொரு இஃப் எல்ஸ் இருக்கு. அவ இந்த இஃப் நாங்கள் செக் பண்ணி பார்க்கணும். திரும்பவும் எங்களோட வெலு வந்துட்டு 26 பெரிது அல்லது சமன் 25. உண்மைதானே? உண்மை. ஆகவே இது அந்த இஃபினுடைய எல்ஸ் வேலை செய்யாது. அந்த எல்ஸ் வேலை செய்யாட்டி இவ்வளவு வேலை செய்யாது தானே. அவை இது மட்டும்தான் வேலை செய்ய போகுது. அவை 26 25 பெரிதுன்றதுனால ரைட் எல்என் வாம் அப்படின்னு சொல்லி ரைட் எல்என் தான் வெளியீடு தானே. அவை வாம்ன்றது ஒரு வெளியீடாக வரும். அப்ப 26 வெளியீடு வந்துட்டு வாம். கிளியரா? அடுத்தது 20 போட்டு பார்க்கட்டாம்னு சொல்லி சொன்னான். ஆகவே வெளியினுடைய பெருமானம் இப்ப 20. இப்ப செக் பண்ணி பார்ப்போம். 20 30 பெருசு. உண்மையா? இல்ல சார். ஆகவே இஃப் வேலை செய்யாது, எல்ஸ் தான் வேலை செய்ய போகுது. ஆகவே இந்த ஹொட்டுன்றது வெளியீடாக வராது. பட் எல்ஸுக்குள்ள போயிட்டு பார்க்குறோம். 20 தான் இப்ப வெலு. 20 25 பெரிது. உண்மையா? இல்ல. ஆகவே இந்த இஃப் வேலை செய்யாது. ஆகவே வாம்ன்றதும் வெளியீடாக வரப்போறது இல்லை. அவ இஃப் வேலை செய்யாட்டி எல்ஸ் தான் வேலை செய்யும். இப்ப இந்த எல்ஸுக்குள்ள வந்து பார்க்குறோம். அதுக்குள்ள இன்னொரு இஃப் எல்ஸ் இருக்கு. இப்ப வெளியோட பெருமானம் 20 போட்டு பார்க்குறோம். 20 பெரிது அல்லது சமன் 20. ஆகவே இஃப் வேலை செய்யுது. ஆகவே இந்த எல்ஸ் வந்துட்டு இஃப் வேலை செய்யறதுனால அந்த எல்ஸ் வேலை செய்யாது. ஆகவே கோல்டுன்றது வரப்போறது இல்லை. அவ 20 அப்ப சமனாக இருக்கிறதுனால
சிலின்றது தான் வெளியீடாக வரும். அது 20க்கு வாரது சிலி. சிலின்றது வெளியீடாக வரும். வாம் சிலி 3வது விட வரும். Right. 28வது கேள்வி பாருங்க. ரைட், இதுல வந்து நாங்க பெஸ்கல்ல எரே அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு. இதுக்கு நான் சொல்லுவோம் அணி அப்படின்னு சொல்லுவோம். அணி அணி அதாவது நாங்க மாறின்னு ஒன்று பார்த்தோம். இப்போ நாங்க எக்ஸ் வந்துட்டு ஒரு வேரியபிள் மாறியாக இருந்தால் எக்ஸுக்குள்ள நாங்க ஒரு பெருமானத்தை தான் சேமிச்சு வைக்கலாம். நினைவகத்துல அந்த மாறிக்கு ஒரு பெருமானம் தான் சேவ் பண்ணி வைக்கப்படும். அது மாறிக்காக இடம் ஒதுக்கப்படும் ஒரு பெருமானம். இப்போ எக்ஸுக்கு ஒரு இடம் ஒதுக்கப்படும் நினைவகத்துல. அங்க கொண்டு போய் நாங்க 5 மட்டும்தான் வைக்கலாம். இன்னொரு பெருமானத்தை வைக்கிறோம்னா 5 இல்லாம ஆக்கி போட்டு தான் 5க்கு பதிலாக 6 கொண்டு போய் சேவ் பண்ணலாம். அதான் மாறி. அந்த நினைவகத்துல ஒரு பெருமானத்தை தான் அவருக்கு சேமிச்சு வைக்க ஏதும். நாங்கள் மாறியாக வேரியபிளாக நாங்கள் டிஃபைன் பண்ணும் போது அவை இங்கே எரேயாக அணியாக நாங்கள் டிஃபைன் பண்ணோம் சொன்னால் ஒன்றுக்கும் மேற்பட்ட பெருமானங்களை நாங்கள் அங்கே சேமித்து வைக்கலாம். ஒரே அணிக்கு பல பெருமானங்களை சேமித்து வைக்கலாம். இப்போ இங்கே வந்துட்டு அணியிற பேர் தான் இங்கே எரே ஏன்னு சொல்லப்பட்டிருக்கு. நான் உதாரணமாக ஏன்னு எடுத்தேன்னு சொன்னால் ஏ ஒரு அணியாக இருந்தால் இப்படி. அப்போ இதுக்குள்ள ஒரு 10, இது 20, 30, 40 வெவ்வேறு பெருமானங்களை நீங்கள் என்ன செய்யலாம், அணிக்காக சேமித்து வைக்கலாம். சேமித்து வைக்கும்போது என்னுடைய இண்டெக்ஸ், அதாவது நாங்கள் சொல்லுவோம் சுட்டி அப்படின்னு சொல்லுவோம், இதனுடைய சுட்டியை 0, 0த்துல தான் சுட்டிகள் ஆரம்பிக்கும். ஆகவே அடுத்த பெருமானத்தினுடைய சுட்டி 1, 2, 3 தான் சுட்டி போய்கொண்டிருக்கும். உதாரணமாக இதுக்குள்ள நான் 10, இதுக்குள்ள 20, இதுக்குள்ள இவ்வளோ 25 ஒரு பெருமானம் இருக்கின்ற இருப்போம், இதுக்குள்ள 30. இப்படி ஏதோ பெருமானங்கள் இருக்கும்போது ஏட 0வது இண்டெக்ஸ்ல, அதாவது நான் வந்துட்டு வெளியீடு செய்கிறேன் ரைட் எல்என் ஏ 0த்தை வெளியீடு செய்தேன்னு சொன்னால் எனக்கு என்ன வெளியீடு வரும்? அப்ப ரைட் எல்என் ஏ 0 கொடுத்தேன்னு சொன்னால் எனக்கு என்ன விட வரும்? 10ன்றது விட வரும். இல்லையா? ஏட 0வது இண்டெக்ஸ்ல இருக்கிறது தான் 10. இப்போ ஏட நான் சொல்றேன் 2வது இண்டெக்ஸ்ல இருக்குது, 2வது சுட்டில இருக்கிறது எது? 25. நான் ரைட் எல் கொடுத்து A2 கொடுத்தேன்னால் எனக்கு 25 வெளியீடாக வரும். சரிதானே? இவ்வாறு தான் அணி ஒன்று சேமிக்கப்படுது. அப்போ ஒரு ஏன்றது ஒரு அணி, அதுக்குள்ள பல பெருமானங்கள் சேமிக்கப்படுது, சுட்டிகளாக சேமிக்கப்படுது. அதான் நாங்கள் அணின்னு சொல்லுவோம். அவை மாறிக்கும் அணிக்கும் அதுதான் வித்தியாசம். மாறியில ஒரு பெருமானம் தான் சேமிக்கலாம், அணியில ஒன்றுக்கும் மேற்பட்ட பெருமானங்களை நாங்கள் ஒரே பேர்ல சேமிச்சு வைக்க இது. அவை இந்த அணியினுடைய பேர் தான் இங்க வந்துட்டு ARR ஏன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இதுதான் அணியினுடைய பேர். நாங்கள் அங்க மாறியின் பேர் மாதிரி இங்க அணியின் பேர் இது. அங்க வேரியபிள் டிஃபைன் பண்ண மாதிரி இங்க எரே அப்படின்னு டிஃபைன் பண்ணணும். இங்க இண்டெக்ஸ் சொல்லப்பட்டிருக்கு. 0லிருந்து 4 வரையான இண்டெக்ஸ் இருக்குதான். ஆக மொத்தம் எத்தனை பெருமானங்கள் இருக்குது? 5 பெருமானங்கள் இருக்கு. ஏன்னா அப்ப இண்டெக்ஸ் வந்து 0லிருந்து 4ன்னு சொன்னால் 5 பெருமானங்கள் இருக்குது. அது 0, 1, 2, அப்ப இது வந்துட்டு 3வது இண்டெக்ஸ்ல இருக்குது, இங்க வந்துட்டு 4வது இண்டெக்ஸ்ல இருக்குது. அது மொத்தம் 5 பெருமானங்கள் அந்த இந்த அணிக்குள்ள சேமிக்கப்பட்டிருக்கு. அந்த அதுல தரவு வகை என்னையாம்? இன்டீஜர். என்ன இன்டீஜர்? எல்லாமே எண்கள், நிறைய எண்கள் தான் இருக்குது அந்த எரேக்குள்ள. என அறிவிக்கப்பட்ட பெஸ்கல் அணியில் முதலாவது மூலகத்தினுடைய இண்டெக்ஸ் என்னப்ப? 0. எரே 0. எத்தனாவது விட வரும்? அது விட வரும். சரிதானே? முதலாவது மூலகம் 0வது இண்டெக்ஸ்ல தான் இருக்கு. சரி, 29வது கேள்வி. முதலாவது கிளாஸ்ல நான் சொன்னேன் மென்பொருட்களை 2 வகைப்படுத்தலாம்னு சொன்னோம். என்னென்ன வகை?
சாஃப்ட்வேர் முறைமை மென்பொருள் உரிமை மென்பொருள், பிரயோக மென்பொருள். பிரயோக மென்பொருளும் முறைமை மென்பொருள்னு சொல்லி ரெண்டு வகைப்படுத்தலாம்னு சொன்னேன். இந்த முறைமை மென்பொருளை 3 வகைப்படுத்தலும் சொல்லி பார்த்தோம். என்னென்ன? செயல்முறை முறைமை, பயன்பாட்டு மென்பொருள், பயன்பாட்டு மென்பொருள். அடுத்தது மொழிபெயர்ப்பு. மொழிபெயர்ப்பிகள் வந்துட்டு ஒரு முறைமை மென்பொருளாக இருக்கு. மொழிபெயர்ப்பிகள் வந்துட்டு என்னென்ன மொழிபெயர்ப்புகள் இருக்கு? கம்பைலர், அசெம்பிளர், ஒருங்கு சேர்ப்பி, வரிமொழி மாற்றி, தொகுப்பி என 3 இருக்கு. தொகுப்பி, வரிமொழி மாற்றி, ஒருங்கு சேர்ப்பி அப்படின்னு சொல்லி 3 மொழிபெயர்ப்பிகள் இருக்கு. ஒருங்கு சேர்ப்பி அப்படின்னு சொல்லி சொல்றது மொழிகள் என்னென்ன மொழிகள் இருக்குது? எனக்கு இயந்திர மொழி ஒன்று இருக்குது. அடுத்தது ஒருங்கு சேர்ப்பு மொழி இருக்குது. அடுத்தது உயர்மட்ட மொழிகள் இருக்குது. அவை 3 வகையான மொழிகள் இருக்குது. இயந்திர மொழி, ஒருங்கு சேர்ப்பு மொழி, உயர்மட்ட மொழின்னு சொல்லி இருக்கு. இப்ப இயந்திர மொழின்றது 0,1 மட்டுமே கொண்ட மொழி தான் இயந்திர மொழி. முதலாம் தலைமுறை காலத்தில் பயன்படுத்தப்பட்டது. ஆகவே இயந்திர மொழியில் உள்ள இயந்திர மொழியை பயன்படுத்தி இயங்கக்கூடிய கணனிக்கு மொழிபெயர்ப்பி தேவையா? தேவையில்லை. நாங்க மொழிபெயர்ப்பி பயன்படுத்துறதே 0,1 மாற்றுறது தான் பயன்படுத்துறோம் மொழிபெயர்ப்பியை. ஆக இயந்திர மொழியில் இயங்கக்கூடிய கணனிகளுக்கு மொழிபெயர்ப்பி ஒன்று தேவைப்பட இல்லை. முதலாம் தலைமுறையில் எல்லாம் மொழிபெயர்ப்பி ஒன்று தேவைப்பட இல்லை. சரிதானே? அதுக்கு பிறகுதான் நான் சைபர் ஒன்றுல எங்களுக்கு எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கொள்ள இயலாது. ஏன்னா நினைவில் வச்சுக்கொள்ள இயலாது. ஏஐக்கு பெருமானம் சைபர் ஒன்றுனால் அதை எங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கொள்ளணுமா? ஏன்டால் ஞாபகம் வச்சுக்கொள்ளலாம். ஒரு ஆளோட பேர் முகமட்னால் முகமட்னு ஞாபகம் வச்சுக்கலாம். எம்முக்கு, ஓவுக்கு, எச்சுக்கு எல்லாம் பெருமானம் சைபர் ஒன்றுல இருந்தால் எங்களுக்கு அப்படி ஞாபகம் வச்சுக்கொள்ள இயலாது. ஆக இவ்வாறு எல்லாமே 0,1 இருந்தால் எங்களுக்கு அப்படி நினைவில் வச்சுக்கொள்ள எல்லாம் கஷ்டம்ன்றதுனால தான் இந்த மொழிகள் அறிமுகப்படுத்தப்படுது. ஒருங்கு சேர்ப்பு மொழியும் உயர்மட்ட மொழிகளும். இரண்டாம் தலைமுறை காலப்பகுதியில் வருவது என்ன ஒருங்கு சேர்ப்பு மொழி கொண்டு வருது. குறியீடுகள் சில இதுகளை பயன்படுத்தி உருவாக்குறாங்க. இப்போ இந்த ஒருங்கு சேர்ப்பு மொழியை நாங்கள் வந்துட்டு எதுக்கு மாற்றணும்? இயந்திர மொழிக்கு மாற்றணும். 0,1 மாற்றணும். அதுக்குத்தான் என்ன மொழிபெயர்ப்பி பயன்படுத்தப்பட்டது? ஒருங்கு சேர்ப்பி அசெம்பிளர் அப்படின்னு சொல்லி ஒரு மொழிபெயர்ப்பி பயன்படுத்தப்பட்டது. பிறகு மூன்றாம் தலைமுறை காலத்துல வருது உயர்மட்ட மொழிகள் அறிமுகப்படுத்தப்படுது. ஹை லெவல் லாங்குவேஜ் சொல்றது ஜாவா, பெஸ்கல், பைத்தன் எல்லாம் கேள்விப்படுறேன். பெஸ்கல், HTML அப்படி எல்லாம் படிச்சுக்கிறோம் தானே. அந்த உயர்மட்ட மொழிகள் எல்லாம் அறிமுகப்படுத்தப்பட்டு வருது 3ஆம் 4ஆம் தலைமுறைகள். எந்த உயர்மட்ட மொழிகளை இயந்திர மொழிக்கு திரும்பவும் 0,1 மாத்துறதுக்கு தான் என்னென்ன மொழிபெயர்ப்பி பயன்படுத்தப்பட்டது? வரிமொழி மாற்றியும் பயன்படுத்தப்பட்டது. அவ இவங்களுக்கு 2 பேருக்கு முன்னாடி வித்தியாசம் ஒன்றும் இருக்கேன். வரிமொழி மாற்றியும் தொகுப்பிக்குமான வித்தியாசம் என்ன வித்தியாசம்? வரிமொழி மாற்றி செயற்படுத்த ஒவ்வொரு தடவையும் டிரான்ஸ்லேட் பண்ணி வரிமொழி மாற்றி வந்து ஒவ்வொரு வரிகளாக மொழிபெயர்க்கும். ஒவ்வொரு வரியாகத்தான் என்ன செய்யும்? மொழிபெயர்க்கும். ஒவ்வொரு அல்லது செயற்கூறுகளாகத்தான் மொழிபெயர்க்கும். ஒரேடியாக உதாரணமாக எங்களோட ப்ரோக்ராம்ல 1000 லைன் எழுதி வச்சுக்கிறோம். 1000 லைன் கோடிங் எழுதி வச்சுக்கிறோம். 1000 லைனையும் ஒரே அடியாக மொழிபெயர்க்காது வரிமொழி மாற்றி. ஒவ்வொரு வரியாகத்தான் என்ன செய்யும்? மொழிபெயர்க்கும். அந்த வரியில வந்துட்டு ஏதாவது எரர் இருந்தால் எரரை என்ன செய்யும்? காட்சிப்படுத்தும். இப்படி எரர் இருக்கு, இந்த என்ன எரர் இருக்கு. அந்த எரரை நீங்க திருத்தினதுக்கு பிறகுதான் அடுத்த வரியை வாசிக்கும். எங்களுக்கு பிழைகளை வந்து திருத்திக் கொள்வது வரிமொழி மாற்றில் லேஸ். தொகுப்பு என்ன செய்யும்னால் 1000 வரி இருந்தால் 1000 வரிகளையும் ஒரே அடியாக மொழிபெயர்த்து 1000 வரியில் உள்ள எரரையும் ஒரே அடியாக காட்சிப்படுத்தும். சகல பிழைகளும் ஒரே அடியாக காட்சிப்படுத்தப்படும். ஏன்னால் ஒரே அடியாக இது வந்துட்டு மொழிபெயர்க்கிறதுனால இது வந்துட்டு வரியாகத்தான் மொழிபெயர்க்கும். ஆகவே தொகுப்பி வந்து மிக விரைவான மொழிபெயர்ப்பி அப்படின்னு சொல்லுவோம். மிக விரைவாக மொழிபெயர்க்கும். இது வந்துட்டு கொஞ்சம் ஸ்லோ வழிமொழி மாற்றி என்று சொன்னால் ஒவ்வொரு வரியாக மொழிபெயர்க்கிறதுனால. அது கிளியரா? ஓகே. அப்படி 3 மொழிபெயர்ப்பிற்கு குறிச்சு கொள்ளுங்க தேவையான ஆட்கள்.
ரைட், முதலாவது கூற்ற பார்ப்போம். ஓர் ஒருங்கு சேர்ப்பி ஆனது ஒருங்கு சேர்ப்பு மொழி குறிமுறையை இயந்திர மொழி குறிமுறையாக மாற்றுகின்றது. சரியா இல்லையா? சரி, அப்ப ஒருங்கு சேர்ப்பி என்பது ஒருங்கு சேர்ப்பு மொழியை இயந்திர மொழியாக மாத்துறது தான் ஒருங்கு சேர்ப்பி என்பது. சரி, பெஸ்கேல்ன்றது ஒரு லோ லெவல் லாங்குவேஜ் ஆகும். இல்ல சார், உயர்மட்டம். பெஸ்கேல்ன்றது ஒரு உயர்மட்ட மொழி. என்ன லோ லெவல் லாங்குவேஜ்ன்றது இல்லை, உயர்மட்ட மொழி. 0 இல்லை. ரைட், தொகுப்பின்றது ஒரு உயர்மட்ட மொழியை முற்றுமுழுதாக இயந்திர மொழிக்கு மாற்றுது. சரிதானே? தொகுப்பின்றது முற்றுமுழுதாகத்தான் மாற்றும். வரிமொழி மாற்றிதான் ஒவ்வொரு கூற்றுகளாக அல்லது ஒவ்வொரு வரி வரியாக மாற்றுறது வந்து வரிமொழி மாற்றி. முற்றுமுழுதாக மாற்றுறது தொகுப்பின்றது. சரி, எல்லாம் சரிதானே? ரைட், 30வது கேள்வி. பின்வருவற்றுள் ஒரு இணையதள அபிவிருத்தி செயற்திட்டம் தொடர்பாக இது எங்களுக்கு 2வது யூனிட்ல வந்திருக்கோட அவை SDLC ஒன்று இருக்குதானே, முறைமை விருத்தி வாழ்க்கை வட்டம். ஒரு முறைமையை நாங்கள் விருத்தி செய்வதாக இருந்தால் படிமுறைகள் 6 இருக்கு. முதலாவது படிமுறை என்னவ? ஒரு முறை தேவை இனங்காணல் அல்லது தேவை பகுப்பாய்வு தான் முதலாவது படிமுறை. 2வது படிமுறை தீர்வினை வடிவமைத்தல். 2வது படிமுறை டிசைன் பண்ணணும். அது பிறகு தீர்வினை குறிமுறைப்படுத்தல். 4வது படிமுறை தான் கோடிங், சோதித்தலும் தவறு நீக்குதலும். 5வது படிமுறை நடைமுறைப்படுத்தல் அல்லது நிறுவுதல் அல்லது அமுல்படுத்தல் அப்படின்னு சொல்லலாம். சரிதானே? நிறுவுதல் அல்லது அமுல்படுத்தல் அல்லது நடைமுறைப்படுத்தல். கடைசியாக பராமரித்தல். என்ன? மெயின்டெனன்ஸ் பண்றோம். பராமரித்தல். தேவை பகுப்பாய்வு, அதாவது தேவைகளை இனங்காண்றதுக்கு 5 முறைகள் இருக்குதானே. 5 முறைகள் மூலமாக தேவைகளை இனங்காணலாம். என்னென்ன? அவதானிப்பு, நேர்காணல், அடுத்தது வினாக்கொத்து. என கொஸ்டினரி வினாக்கொத்து. அடுத்தது ஆவணங்கள், அறிக்கைகள் மூலமாக இனங்காண ஆவணங்கள், அறிக்கைகள். அடுத்தது மூலவகை மாதிரிகள், புரோட்டோடைப் மூலமாகவும் நாங்கள் தேவைகளை இனங்காணலாம். இவ்வாறு தேவைகளை இனங்காண்பதற்கு 5 முறைகள் இருக்கு. அப்ப அது ஞாபகம் வச்சுக்கொள்ளும். 2ஆம் மடல இருக்கிறபடி தெரியாது. ரைட், சோதித்தலும் தவறு நீக்கலும் 4 வகையான சோதனை இருக்குதானே. டெஸ்டிங்ல 4 வகை இருக்குதானே. என்னென்ன? அழகு சோதனை, ஓர்டருக்கு ஞாபகம் வச்சுக்கணும். முதலாவது அழகு சோதனை செய்யணும். 2வது ஒருங்கிணைப்பு சோதனை, அடுத்தது முறைமை சோதனை, ஏற்புடைமை சோதனை. இது சோதனையினுடைய 4 வகைகள். நிறுவுதல் அல்லது நடைமுறைப்படுத்தலினுடைய 4 வகையும் இருக்குதானே. என்னென்ன? நேரடியாக நிறுவுதல், நேரடி நிறுவல். அடுத்தது சமாந்தரமாக நடைமுறைப்படுத்தல் அல்லது நிறுவுதல். வெள்ளோட்ட, கட்டம் கட்டமாக நிறுவுதல், நிறுவுதல். அடுத்தது வந்து வெள்ளோட்ட நிறுவல். இப்படி நிறுவுதலையும் அல்லது நடைமுறைப்படுத்தலையும் 4 வகையான நடைமுறைப்படுத்தல் இருக்கு. சரிதானே? ரைட், இப்போ நாங்கள் பார்ப்போம் எது பிழையானதுன்னு தான் கேட்கப்பட்டிருக்குதானே. ரைட், அந்தந்த கட்டத்துக்குள்ள வராத விஷயங்கள் எதுன்னு தான் நான் பார்ப்போம். ரைட், முதலாவது தேவை பகுப்பாய்வு. தேவை பகுப்பாய்வுக்கு தரப்பட்ட விஷயங்கள் சரியா பிழையா? தேவை பகுப்பாய்வுல நேர்முகம் இருக்குதானே. நேர்முக கலந்துரையாடல் மூலம் தேவைகளை இனங்காணலாம். மூல வகை மூலமாகவும் தேவைகளை இனங்காண ஏது. சரிதானே? அது அப்ப முதலாவது சரி. தீர்வினை வடிவமைத்தல், அப்ப டிசைனிங்ல தான் நாங்க வன்பொருள் மென்பொருட்களை இனங்காணணும். என்னென்ன வன்பொருட்கள் தேவை, மென்பொருட்கள் தேவைன்றதெல்லாம் இனங்காண்றது தீர்வினை வடிவமைத்தல் டிசைனிங் பார்ட்ல தான் அதை நாங்கள் செய்வோம். அதுவும்
சரியாக தான் இருக்கு. குறிமுறைப்படுத்தலுக்கு நாங்க என்ன செய்யணும், உயர்மட்ட மொழிகளை பயன்படுத்தி கோடிங் எழுதுறது தான் குறிமுறைப்படுத்தல் என்ன. அவை HTML, PHP, MySQL அவை இதெல்லாம் உயர்மட்ட மொழிகள். இதில் பயன்படுத்தி நாங்கள் என்ன செய்யலாம், ப்ரோக்ராமிங் எழுதுறது தான் குறிமுறைப்படுத்தல். சோதித்தலுக்குள்ள நேரடி சமாந்தரம் கட்டம் எல்லாம் சோதித்தலுக்குள்ளே வரும், நிறுவுதல். ஆகவே இது பிழையாக சொல்லப்பட்டிருக்குது. அவை 4வது விட. ரைட். 31 URL தொடர்பாக பின்வரும் கூற்றுக்குள் சரியானதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அவை URLனால் யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டர். URLன்றது என்னப்ப? இப்போ URL சொன்னால் நாங்கள் வந்துட்டு ஏதாவது ஒன்று இணையதளம், அதாவது வலைப்பக்கம் ஒன்றுடைய தனித்துவமான முகவரி. ஏன்னா ஒவ்வொரு வலைப்பக்கத்துக்கும் தனித்துவமான முகவரி ஒன்று. அவை HTTP தொடங்கும். ஏன்னா நாங்கள் ஏதாவது ஒரு வெப்சைட்டுக்கு போகிறோம்னு சொன்னால் வெப்சைட்டினுடைய லிங்க், உதாரணத்துக்கு நாங்கள் இவ்வாறு போகும்போது இங்கே வாரதான் லிங்காக இருக்கும். சரிதானே? அவை அந்த சர்ச் பார்ல வரும். பட் அவை HTTP அல்லது HTTPSல தொடங்கும். என்ன அடுத்தது என்ன வரும்? // ஒன்று வரும். அடுத்து எப்படி வரும்? URL பகுதி என்ன? இந்த HTTPன்றது என்னது? புரோட்டோகால். என்ன ஹைப்பர் டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர் புரோட்டோகால்னு சொல்லுவோம். இங்கே HTTP அல்லது HTTPS என்று வரவும் மேலும் செக்யூர்னு சொல்லி வரவும் மேலும். ரைட். அப்புறம் என்ன வரும்? www வரும். இணையத்தினுடைய சேவை. ஏன்னா வேர்ல்ட் வைட் வெப், உலகளாவிய வலைந்த இணையத்தினுடைய சேவை. அப்புறம் நான் உதாரணமாக கூகுள்னால் google.lkன்னு சொல்லி அல்லது google.com வரும். இந்த google.com தான் நாங்கள் என்னன்னு சொல்லுவோம்? டொமைன் நேம், ஆள்கள பெயர் அப்படின்னு சொல்லுவோம். அவை இப்போ இது வந்தால் ஆள்கள பேர் வந்தால் டிரெக்டாக எங்களுக்கு கூகுளில் வரும். நாங்கள் ஏதாவது சர்ச் பண்ணினா இந்த URL என்ன செய்யும், மாறும். இது வந்துட்டு முகப்பக்கம் மட்டும்தான் வரும். சர்ச் பண்ணினால் அங்கே என்னென்ன ஃபோல்டர் இருக்கோ அதெல்லாம் இங்கே காட்சிப்படுத்தப்படும். உதாரணமாக இப்போ நான் உதாரணமாக இங்கே தமிழ்னு போடுறேன். நீங்கள் தமிழில் செலக்ட் பண்ணால் தமிழில் ஏதோ ஒரு நான் உதாரணத்துக்கு போடுறேன். தமிழுக்குள்ளே ஏதோ ஒரு ஃபோட்டோ ஒன்று டவுன்லோட் பண்ணி போய் அல்லது தமிழுக்குள்ளே போயிட்டு இமேஜஸுக்குள்ளே போயிட்டு ஏதாவது flower.png ஒரு ஃபோட்டோவை நீங்கள் என்ன செய்கிறீங்க, பார்க்குறீங்க அல்லது டவுன்லோட் பண்ணுறீங்க. இப்போ இவ்வாறு இந்த URL வந்துட்டு விரிவடைஞ்சு கொண்டு போகும். என்ன இது வந்துட்டு ப்ரோட்டோகால் சேவை. இது வந்து டொமைன் நேம், ஆள்கள பேர்னு சொல்லுவோம். இந்த f1.png நாங்கள் என்னன்னு சொல்லுவோம்? இது சோர்ஸ். என்ன வளம், இதுதான் வளம், சோர்ஸ். அவை அதை அமைந்திருந்த அந்த 2 ஃபோல்டரை நாங்கள் என்னன்னு சொல்லுவோம்? வளம் அமைந்துள்ள இடம் அப்படின்னு சொல்லுவோம். சரிதானே? ரைட். அவை இது வந்துட்டு ஒரு URL. இந்த URLன்றது வந்துட்டு நாங்கள் முதலாவது ப்ரௌசரை தொடர்ந்து URL டைப் பண்ணுறோம். டைப் பண்ணின உடனே இது எங்கே அனுப்பப்படும்? இந்த URL இந்த வளம் வந்துட்டு இந்த வெப்சைட் வந்துட்டு ஒரு சேவையகத்தில் சேமிக்கப்பட்டிருக்கு. கூகுளுக்குன்ற ஒரு சேவையகம் இருக்குந்தானே, நான் சொல்லும் சர்வர். கூகுள்ட ஒரு சர்வர் இருக்கும், வேற ஒரு நாட்டில் இருக்கலாம் அல்லது இல்லை ஏதோ ஒரு நாட்டில் இருக்கும் சர்வர் ஒன்று, கூகுள் சர்வர். அது கூகுள் சர்வருக்கு, கூகுள் சர்வர்ன்றாலும் ஒரு கணனி தான், சேவையை வழங்கக்கூடிய ஒரு கணனி. சர்வர்ன்றது ஒரு கணனி, சேவையை வழங்கும் கணனி. நாங்கள் இங்கே பயனர் கணனி இருக்குது, நாங்கள் இதை சொல்லுவோம் யூசர் கணனி. யூசர் இப்போ யூசர் தான் இவர கணனியில் ஒரு ப்ரௌசரை ஓப்பன் பண்ணி இவர் அடிக்கிறாரு, இந்த இதை அடிக்கிறார் URL. அடித்த உடனே எங்களுக்கு இங்கே கூகுள் சர்வரில் இருக்கிறது இங்கே வந்து ஒரே அடியாக எங்களுக்கு என்ன செய்யுது, காட்சிப்படுத்தப்படுவது. அப்போ இதைத்தான் நாங்கள் வந்துட்டு என்ன, இது வந்து சர்வர், இது கிளையண்ட் சர்வர்னு சொல்லுவோம். கிளையண்ட் சர்வர், கிளையண்ட் என்றால் சேவையை பெற்றுக்கொள்ளும் கணனி, சர்வர் என்றால் சேவையை வழங்கும் கணனி. அவை நாங்கள் இங்கே URL அடித்த உடனே என்ன நடக்கும்னு சொன்னால், அவ இந்த கூகுளோட சர்வருக்கு ஒரு IP அட்ரஸ் ஒன்று இருக்கும். உதாரணமாக உங்களுக்கு IP அட்ரஸ்னா என்ன தெரியும்? IP அட்ரஸ்னா என்ன?
ஒவ்வொரு கணினியையும் தனித்துவமா இனங்காணத்தை பயன்படுத்தி ஒவ்வொரு கணனியையும் வலையமைப்பில் தனித்துவமாக இனங்காண்பதற்கான ஒரு முகவரி தான் ஐபி முகவரி அப்படின்னு சொல்லுவோம். ஐபி அட்ரஸ் என்ன அவ எத்தனை பிரிவுகள் இருக்கும் இதுல? ஐபி அட்ரஸ்ல 4 பிரிவுகள் இருக்கும். ஒவ்வொரு பிரிவினுடைய வீச்சு என்னவாக இருக்கும்? 0 இருந்து 255. 0 தொடக்கம் 255 காணப்படும். சரிதானே? 256 வரையிலாது. இந்த 4 பெருமானம் 0 255 ஒரு பெருமானமாக தான் இருக்கும். ஒவ்வொரு கணனிக்கும் தனித்துவமான ஐபி முகவரி வழங்கப்படுவது. யாரால் அந்த ஐபி முகவரி வழங்கப்படுவது? இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர், ஐஎஸ்பி, இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ். என்ன டயலாக், மொபிட்டல், ஹச் ஏதோ நீங்கள் பயன்படுத்துறீங்களோ அவங்களால தான் இந்த ஐபி முகவரி இணையத்தை பயன்படுத்தும் போது வழங்கப்படும். ஆகவே இந்த யூஆர்எல் நீங்க டைப் பண்ணினா இந்த யூஆர்எலுக்கு ஒரு ஐபி முகவரி. இந்த யூஆர்எல் சேமிக்கப்பட்டிருக்கின்ற இந்த இவ்வளவு சேமிக்கப்பட்டிருக்கின்ற தானே, கூகுளில் தானே சேமிக்கப்பட்டிருக்கு. ஆகவே இவர் ஐபி முகவரிக்குத்தான் இங்க வரும். இந்த யூஆர்எல் என்ன செய்யப்படும்? இங்க நீங்க டைப் பண்ற யூஆர்எல் ஐபி முகவரியாக, இந்த குறித்த ஐபி முகவரியாக என்ன செய்யப்படணும்? மாற்றப்படணும். யூஆர்எல் என்னவாக மாற்றப்படணும்னா இந்த ஐபி முகவரியாக, அந்த குறித்த சர்வர் ஐபி முகவரியாக மாற்றப்படும். அந்த மாத்திர ஆளை நாங்க சொல்லுவோம் யாரு? டிஎன்எஸ், டொமைன் நேம் சர்வர். டிஎன்எஸ், டொமைன் நேம் சர்வர் தான் யூஆர்எல் என்ன செய்யும்? ஐபி முகவரியாக மாற்றும். டிஎன்எஸ் சேவையகம் அப்படின்னு சொல்லலாம். இவ்வாறு இந்த வெப்சைட்டுகள் சேமிக்கப்பட்டுள்ள சேவையகத்தை நாங்கள் என்னன்னு சொல்லுவோம்? வெப்சைட் வலைப்பக்கங்கள் சேமிக்கப்பட்டுள்ள சேவையகத்தை நாங்கள் என்ன சொல்லுவோம்? வெப் சர்வர் அப்படின்னு சொல்லுவோம். வெப் சர்வர், வலை சேவையகம் அப்படின்னு சொல்லுவோம். சரிதானே? ஆகவே ஒரு வலைத்தளம், கூகுள்ன்றது ஒரு வெப்சைட்டாக இருந்தால் நிறைய வலைப்பக்கங்கள் சேர்ந்துதான் ஒரு வலைத்தளத்தை, வெப் பேஜ் நிறைய சேர்ந்தான் ஒரு வெப்சைட் உருவாக்கப்படும். சரியா? ரைட். ஆகவே இந்த வலைப்பக்கங்கள், வலைத்தளம் வந்துட்டு ஒரு சர்வர்ல சேமிக்கப்பட்டிருக்கு. கேள்வி பாவம், ஒரு யூஆர்எல் கோப்புரை பெயர்களை கொண்டிருக்க முடியாது. ஒரு யூஆர்எல் கோப்புரையினுடைய, கோப்புரைன்றால் ஒரு ஃபோல்டர், என்ன கோப்புரைன்றது ஒரு ஃபோல்டர் பெயர்களை கொண்டிருக்க இயலாதாம். சரியா இல்லையா? இல்ல, இதெல்லாம் ஃபோல்டர் தான். இது ஒவ்வொரு அந்த நீங்க வந்துட்டு அந்த வெப்சைட்டுக்குள்ள நிறைய ஃபோல்டர் வச்சுக்கீங்க. அதான் இந்த வளம் அமைந்துள்ள இடம். ஒவ்வொரு ஃபோல்டர்ஸ், அந்த ஃபோல்டருக்குள்ளதான், ஒவ்வொரு ஃபோல்டருக்குள்ளதான் இந்த வளம் இருக்கு. என்னென்ன ஃபோல்டர்ன்றதை நாங்கள் ஸ்லேஷ் போட்டு போறோம். கோப்புரையின் பெயர்கள் காணப்படும். கொண்டிருக்க முடியாதுன்றது பிழை, கொண்டிருக்கலாம். அடுத்த யூஆர்எல் ஆனது செம்மை, நடப்பொழுங்கு, ஆழ்கள பெயர் ஆகியவற்றால் மாத்திரமே ஆக்கப்பட்டிருக்குதாம். புரோட்டோகாலும் டொமைன் நேமும் மட்டுமா இருக்குது? இல்ல, புரோட்டோகால் இருக்குது, நேயத்தின் சேவை இருக்குது, வளம் இருக்கு, வளம் அமைந்துள்ள இடம் இருக்குது, இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. அது மட்டும்தான் இருக்குதுன்றது மாத்திரமே என்று சொன்னது பிழை. அதுவும் இருக்கு. யூஆர்எல் ஐபி முகவரி ரெண்டும் ஒன்றா? இல்ல, ஐபி முகவரின்றது நம்பர்ல இருக்கும். ஏன்னா யூஆர்எல்ன்றது யூஆர்எல் வேறு, ஐபி முகவரி வேறு. ஆக யூஆர்எலுக்கு ஒத்த ஐபி முகவரிகள் காணப்படும். ரெண்டுமே ஒன்று இல்லை, வேற என்ன? அடுத்து பார்ப்போம். யூஆர்எல் ஆனது உலகளாவிய வலையில் உள்ள ஒரு வளத்தின் முகவரியை குறிப்பிடுது. சரி, உலகளாவியில் உள்ள வலையில் உள்ள ஏதோ ஒரு வளத்தினுடைய முகவரியைத்தான் யூஆர்எல் குறிப்பிடுது. ஏதோ ஒரு வளம் எடுக்கிறதுக்கான ஒரு முகவரி. சரி, ரைட். நாங்கள் 31 கேள்விகள் பார்த்துருக்கிறோம். மீதி கேள்வி நாங்கள் நாளைக்கு இதே டைமுக்கு பார்ப்போம். சரியா? ஏதாவது டவுட் இருக்குதா? ஓகே, ஜஸாக்கல்லாஹ். வணக்கம்.